இயர் முன்னாடி என் லைஃப் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமாக நாஸ்டியாக. நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. உங்கள் லைஃப்பில் நிறையா தப்பு பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. பட் என் லைஃப்பில் நான் தப்பு மட்டும்தான் நிறையா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, லிட்ரலாக. ஸோ எங்களோட ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நானும் ரொம்ப லஸ்ஃபுல்லாக ரொம்ப 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 இன்டிமேட்டாக அந்த மாதிரிலாம் இருந்தோம். பட் ஒன்ஸ் அவங்க என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரில. அதுக்கப்புறமேட்டு என்னோடய தாட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இன்டிமேட்டாக இருந்த விஷயங்களை பற்றி நினைக்கிறது, அந்த வந்து செக்ஷுவல் தாட்ஸ் வந்து நினச்சிக்கிட்டே இருக்குது. அது எப்போ பார்த்தாலும் ரேண்டமாக எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, உடனே போய் நான் வந்து அந்த பான் பார்க்குறது, கன்சியூம் பண்ணுறது, எனக்கு நானே செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி லிட்ரலாக காலையில் 4 மணிக்கு எதிர்ப்பேன். யூரின் போயிட்டு வந்துட்டு படுத்துட்டு மேஸ்டிபேட் ஃபேப் பண்ணும். ஸோ இதுதான் லிட்ரலாக என்னோட வந்து மார்னிங் ரொட்டீனாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமாக ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டாக நான் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். ஸோ நான் ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க தான் பண்ண தப்பை மறைக்காமல் ஒரு இன்டிகிரிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலி. இன்டிகிரிட்டி இன் த சென்ஸ், இன்டிகிரிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறது ஓகே அப்படின்னு சொல்லி நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறேனோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. பட் இன்டிகிரிட்டி அப்படிங்கிறது எனக்குள்ள உண்மையாக நான் எப்படி இருக்கேனோ அதுதான் இன்டிகிரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹார்டான டைமில் அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் எனக்கு அதுதான் வந்து பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு, அந்த பொண்ணு என்னை பிளாக் பண்ணிட்டாலும் திரும்பி வேறு ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறது, ஏன் என்ன பிளாக் பண்ண, ஏன் என்ன பேசலை, இப்படி நான் வந்து கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே எனக்கு கேம் மேலே ரொம்ப ரொம்ப கேவலமாக ஒரு இதாகிடுச்சு. ஸோ பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் போதும், அதாவது எனக்குன்னு ஒரு லெவல் இல்லாமல் யாரை பார்த்தாலும் இவங்களை கல்யாணம் பண்ணால் போதும், இவங்களை எப்படி இருந்தால் போதும், இவங்க கூட இப்படி இவங்களை வந்து கல்யாணம் பண்ணணும், இதுதான் நமக்கான பொண்ணு, யாரை பார்த்தாலும் இந்த ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. என்னை நானே ரொம்ப ரொம்ப லெவல் கீழே டவுன் பண்ணி நான் ரொம்ப ரொம்ப என்னை கேவலமாக வந்து நடத்திக்கிட்டேன். such a worst periods of my life சீரியஸாக. ஸோ நான் இந்த பிரெயினை டீசெக்சுவலைஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன், கஷ்டப்பட்டேன். எனக்கு அப்போ சொல்லித்தரதுக்கு ஆகல. பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எப்படி உங்களோட பிரெயினை இந்த டீசெக்சுவலைஸ் இந்த ஒரு தாட்ஸ்லேருந்து, லைக் மேபி உங்களுக்கு வந்து பான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை இது ஒரு பொண்ணோட இன்டிமேட்டாக இருந்திருக்கலாம், இது எல்லாமே தாட்ஸ் திரும்பி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படிலாம் நான் ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. டீசெக்சுவலைசிங் யுவர் பிரெயின், உங்கள் பிரெயினை எப்படி டீசெக்சுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்லித்தரேன். நம்பர் 1, எப்போவுமே டீசெக்சுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர் 1 ப்ரையாரிட்டி அடிக்ஷன் எதுனாலுமே நான் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம், ஸ்டாப் வாட்சிங் பான். மேபி நிறையா பேர் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானுமே பான் அடிக்ஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். கார்டு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். 2 பார்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த கண்டென்ட், 99% ஆஃப் த பீப்புள் இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க, பான் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ராப்பில். ஸோ இந்த ட்ராப்பில் மாட்டினதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிறது இங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ஃபோக்கஸாக அதிகமாக ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். நமக்கு ரீகெயின் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறது இந்த என்ன சொல்லுவாங்க அது பேர், இந்த ஏதோ ஒரு மெமரின்னு சொல்லுவாங்களே, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மூலியமாக தான் வருது. பட் நீங்கள் அதிகமாக பான் பார்க்க உங்களோட ஃபோக்கஸ் கம்மியாகும். அண்ட் ஸோ வில் பவர் கம்மியாகும். நீங்கள் வந்து வில் பவராக இருக்கிற மாதிரி இருக்கவே முடியாது. ஆக்சுவலி நிறையா பேர் வந்து இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் நான் பார்க்குறது, ஓகேவா, பொண்ணுங்க வேணும், கல்யாணம் பண்ணணும், எனக்கு வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுங்க இந்த மாதிரியான மெயினாக அவங்க லைஃப்பில் அவனை சம்பாதிக்க மாட்டான், அவன்கிட்ட பெரிய பணம் இருக்காது, பெரிய காசு இருக்காது, வர பொண்ணை பார்த்துக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டி இருக்காது. பட் ஆனால் பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களுக்கு நிறையா ப்ரையாரிட்டி கொடுக்கறது, இல்லை வந்து ஒரு லஸ்ஃபுல்லாக மட்டுமே ஒரு பொண்ணு நம்ம வந்து பார்க்குறது. ஓகே, ஸோ லவ்வில் வந்து லஸ்ட்டை மட்டுமே அதிகமாக போர்ட்ரே பண்ணுறது, இதெல்லாம் மெயின் ரீசன். இல்லை தானே வந்து ரொம்ப ரொம்ப அவன் பார்த்தானா சூப்பராக இருப்பான், செம்மையாக இருப்பான், அவன் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை விட கீழே இருக்கிற பொண்ணுங்கள்ட்ட போய் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுங்களோட அப்படியே பின்னாடி சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அவன் அதிகமாக பான் கன்சியூம் பண்ணி இந்த ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிறனால தான். ஸோ அவனோட வில் பவருங்கிறது கம்மியாக தான். ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிற வில் பவர் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இல்லை. நிறையா பேருக்கு ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணவே இல்லை அப்படின்னா, வில் பவர் இல்லை. வில் பவர் இல்லாததுக்கு மெயின் ரீசன் பான், சாஃப்ட் பான். அதை பற்றி பின்னாடி அடுத்து வரேன், சாஃப்ட் பான் பற்றி. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ இந்த ட்ராப்புக்குள்ளே போய் 99% ஆஃப் த பீப்புள் மாட்டிக்கிறாங்க. பட் நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். உடனே ஸ்டாப் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முடியாது அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் பான் பார்க்குறது நிப்பாட்டிடுங்க. ஃபேப் பண்ணுறது பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மேபி நான் வந்து ஃபேப் பண்ணுறது நோ ஃபேப்லாம் நான் வந்து ஐயோ வேணாம் ஐயோ நோ ஃபேப்பில் இருங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பான் பார்க்குறத நிப்பாட்டிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து உங்களோட லாங் டேர்ம் நீங்கள் ஏன் நிறையா பேர் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகல, ஏன் ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக உங்ககிட்ட பேச முடியல, ஏன் ஒரு பொண்ணு கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் ஏன் உங்களுக்கு செட் ஆகலை, ஏன் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா மெயின் ரீசன் நீங்கள் இதுக்கு அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் அட்ராக்ட் த பீப்புள் லைக் திஸ். உங்களை சுற்றிலும் ஒரு ஆறான்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? இது சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியல, பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். நம்மளை சுற்றிலும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரா ஒன்று இருக்கும், ஓகேவா? நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை அதிகமாக பண்ண நம்ம ஃபேஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும், நம்மளோட உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறும், ரீசனே இல்லாமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இதெல்லாம் பாசிட்டிவிட்டி. இது அதாவது நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம கொடுக்கும். நம்ம பண்ணுற கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே எப்போவுமே ஒரு கிரட்ஜை நம்ம மூஞ்சிலேயே அதை காட்டி கொடுத்துரும். எனக்கு இப்போ சில பேர்லாம் நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன், இவங்க பானுக்கு அடிக்டாக இருக்காங்க, இவங்க இந்த விஷயத்துக்கு அடிக்டாக இருக்குது, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஒருத்தவன் ட்ரக்குக்கு அடிக்டாக இருந்தால் எப்படி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி ஒருத்தன் பானுக்கு அடிக்டாக இருக்கான் அப்படின்னா அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேபி அவங்க முன்னாடி பொண்ணுங்க கிட்ட வந்து நல்லா பேசலாம் பழகலாம், ஓகே. அந்த லெவலில் அங்கே இருக்கும்போது இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கான், அவன் பான் பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு பொண்ணுகிட்ட நல்லா பேசலாம் அப்படின்னா, அதாவது அந்த நேரத்தில் அவங்களுக்கு துணை தேவைப்படுதுங்கிறதுக்காக பேசலாம். பட் அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு, இவன் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு யாருமே அவங்க கூட அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அவனுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாது. ஸோ லாங் டேர்ம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவனால் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் வாட்சிங் த பான், அதிகமான பான் கன்சியூம் பண்ணுறதுனால. ஒரு பொண்ணை நீ இந்த பான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால நீ ஒரு பொண்ணு நீ வந்து இந்த பானில் வந்து அதிகமாக பார்த்துட்டு ஒரு பொண்ணை உன்னால் லவ்வாக பார்க்கவே முடியாது, லஸ்ஃபுல்லாக மட்டும் தான் பார்ப்பேன். அண்ட் ஸோ லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட டோபமைன் லெவல் நீ என்ன பண்ணுவேன்னா பார்க்கும்போது இதுதான் உன்னோட பேஸ் லைன்னு வச்சுக்கோயேன். உன்னோட நீ வந்து பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் மேலே போகும், அதுக்கப்புறமேட்டு இப்படி இவ்வளோ கீழே இறங்கிடும். தென் திரும்பி நீ பார்ப்ப இந்த இடத்துக்கு வரும், இது உனக்கு பத்தாது, திரும்பி இந்த இடத்துக்கு போகும், இப்போ இந்த லெவல்லேயே உனக்கு பத்தாது, அப்போ இதோட இன்னும் அதிகமாக வைப்பேன், அப்புறம் திரும்பி இன்னும் கம்மியாகும். அப்போ திரும்பி என்ன பண்ணுவேன், திரும்பி இங்கே பார்ப்பேன் பத்தாது, 2 மணி நேரம் பார்ப்பேன் பத்தாது, 3 மணி நேரம் பார்ப்பேன் பத்தாது, 4 மணி நேரம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் திரும்பி உன்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னும் வேணும்னு இந்த டோபமைன் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் உனக்கு லைஃப்பில் டிஸாட்டிஸ்ஃபைடாக நீ ஃபீல் பண்ணுவ. எல்லாமே லைஃப்பில் எனக்கு எதுவுமே இல்லை, லைஃப் எனக்கு எதுவுமே கொடுக்கல, என் லைஃபே இப்படி இருக்கு. மெயின் ரீசன் நீ டோபமைன் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு உனக்கு வந்து ஹை ஆகுது. ஒரு டைம் நீ வந்து கன்சியூம் பண்ணும்போது, பான் மூவிஸ் கன்சியூம் பண்ணும்போதும் அப்புறம் எப்படி உன் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் எப்படி உனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எதுவுமே உனக்கு இதாக இருக்காது. டிலேட் கிராட்டிஃபிகேஷனும் உனக்கு பிடிக்காது. அப்போ டிஸாட்டிஸ்ஃபைடாக நீ எல்லாத்துக்குமே டிஸாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த பானை கன்சியூம் பண்ணுறது நான் நிப்பாட்டினோடனே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கிடச்சி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. லைஃப்பில் எனக்கு தேவையான நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக லிட்ரலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்கிறத விட சிகரெட் அடிக்கிறது மாதிரி உங்கள் உடம்பு நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, இல்லை மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தான் இந்த பான் நீங்கள் பண்ணுறதும். மனசாட்சின்னு ஒன்று விஷயம் இருக்குன்னா இதை எப்படியாவது நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை நிப்பாட்டுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு ஆஸ் அ லீடராக, ஆஸ் அ ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக, உங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதை நிப்பாட்டுங்க, அவ்வளோதான். ஸ்டாப் ப்ளஷரிங் யுவர் செல்ஃப். பான் பார்க்குறது எப்படி ஒரு அடிக்ஷனோ அதே மாதிரி நமக்கு நம்மளே ப்ளஷர் ஆகிக்கிட்டே இருக்கிறது. லைக் வந்து அது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது மூலியமாக, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது மூலியமாக, சிகரெட் அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேப் அதிகமாக பண்ணுறது, ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணுறது, 3 தடவை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட டோபமைன் ரிசெப்டார்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது, ஃபோக்கஸ் இருக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அடிக்ஷனில் போய் விழுந்துருவீங்க. ஸோ இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம ஏன் வீடியோ கேமுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுறோம், ஏன் நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்த விஷயம், என் தம்பி வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் கரண்ட்டு போயிடுச்சு. 9 to 5 வந்து கரண்ட்டு போகிற டைமிங் இல்லையா, இப்போ அது அடிக்கடி இந்த கரண்ட்டு போகுதில்ல. ஸோ அப்போ என் தம்பி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து 5% இருந்திருக்கு போல். அந்த 5% இருந்தாலும் கூட உட்காந்து அதில் இந்த ஃப்ரீ ஃபயரில் தான் உட்காந்து விளாண்டுட்டே இருந்தான். விளாண்டுட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவனால் வந்து ஒரு நார்மலாக இருக்க முடியல. அந்த ஒரு இதுலேயே அடிக்ட் ஆகிட்டு அது எனக்கு கேம் வேணும், கேம் விளாடணும், அவனால் நார்மலாக இருக்க முடியல. போய் படுக்கிறான், தூங்குறான், வரான், போகிறான். அவனால் எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அன்றைக்கி என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. என் ஃபோன்லேயே சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஆக்சுவலி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமேட்டு.
ஆனால் நான் அப்படியே அமைதியாக அப்படியே படுத்தே இருக்கேன். ஒரு மாதிரி நானே நிறையா விஷயங்கள் நினைக்கிறேன், சிரிக்கிறேன். என்னால் எப்படி சொல்கிறது, எப்படி நம்ம சின்ன வயசுல நம்மக்கிட்ட ஃபோன்லாம் இல்லாமல் இருக்கும்போது, ஒரு வேளை வீட்டில் கரண்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் நம்ம வந்து விளாடுவோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட. அப்படி இல்லையா சும்மா உட்காந்துட்டு வரைவோம், எழுதுவோம், நமக்கு என்ன புரியுதோ அதை பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப எனக்கு மைண்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அடிக்ஷனுக்குள்ளே நமக்கு நம்மளே ப்ளஷர் கொடுக்க ப்ளஷர் இந்த சென்ஸ் ஃபேப் பண்ணுறது மட்டும் ப்ளஷர்னு கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, லைக் வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட் அதிகமாக பிடிக்கணும், அதை நீங்கள் எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தப்பான சகவாசங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு இவங்க கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து ப்ளஷரைசபிள் திங்ஸ். இதெல்லாமே வந்து ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகும்போது உங்களோட பிரெயின் வந்து ஈஸியாக அந்த விஷயங்களை வந்து டோபமைன் ரிசெப்டார்ஸை சரக்குன்னு இப்படி மேலே கொண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஒரு விஷயங்கள் கூட உங்களால் நார்மலாக இருக்க முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் ஃபோனே இல்லாமல் ஒரு ரூமில் வந்து சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காருவீங்களா? என்ன உட்கார விட்டா நான் உட்காருவேன். நான் ரீசெண்ட் டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு நானே பண்ணி பார்த்தேன். என் ஃபோன் எல்லாத்தையும் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு என் ரூமில் வந்து உட்காந்துட்டேன். எதுவுமே எனக்கு பண்ணல. லைக் வந்து பேனா இருக்கும், பென் இருக்கும், நோட்டு இருக்கும், அவ்வளோதான். புக்கு கூட என்கிட்ட கிடையாது. அப்போ புக்கு எல்லாத்தையுமே எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணேன். ரிசல்ட் என்ன இருந்துச்சு தெரியுமா? லிட்ரலாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் வந்து அதை எடுத்துப்பீங்கன்னு தெரில. நான் சும்மாவே அப்படி உட்காந்தேன். எனக்கு தோணுன எல்லா விஷயங்களும் உட்காந்து எழுதுனேன். நிறைய கண்டென்ட் எழுதுனேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 கண்டென்ட் கிட்ட நான் எழுதி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நான் வந்து எழுதுகிறேன். எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப என்னை நினச்சி ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அட் த சேம் டைம் டிலே கிராட்டிஃபிகேஷன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யாரை மாதிரியும் இந்த சின்ன விஷயங்களை உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு நடக்கணும், உடனே நான் வந்து எல்லாமே ஆயிடணும்னு நான் நினைக்கவே கிடையாது என் லைஃப்பில். ஸோ அது எனக்கு உண்மையாலுமே முன்னாடி எனக்கு என்ன தான் அது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாலும், ஆனால் இப்போ அது ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. சாட்டிஸ்ஃபைடு இன் த சென்ஸ் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நான் சொல்ல விஷயம் என்னென்னா, ஸ்டாப் ப்ளஷரிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சின்ன ப்ளஷரை முதல்ல நிப்பாட்டுங்க. டோபமைன் டீடாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பின்னாடி சொல்கிற அந்த 2 விஷயங்கள்லேருந்தும் வெளியே வருது ஈஸியான ஒரு விஷயம் தான். அதை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா ஃபைண்ட் யுவர் பர்பஸ். நம்ம பர்பஸை நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து நான் சண்டே வந்து லைவ் வந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் சண்டே நான் லைவ் வர போகிறேன். ஸோ இப்படி லைவ் வந்தபோது அங்கே வந்து வில்லேஜ் ஆஸ்பிரண்ட்னு சொல்லி ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவருமே வந்து மேபி என்ன மாதிரி தான் இருந்திருக்காரு, பொண்ணுங்க லைஃப் இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு. பட் அவர் பர்பஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய பர்பஸை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேர்ள்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் லைஃப்பில் பர்பஸ்க்காக நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பர்பஸ்க்காக நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலி அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும். லைக் வந்து ஒரு பைபிளில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஜீசஸ் வந்து பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராஜாக்கள் வந்து ஜீசஸை பார்க்க வருவாங்களாம். ஸோ அப்படி ஜீசஸை பார்க்க வரும்போது ஒரு நார்தன் ஸ்டார், அதாவது வந்து வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டார் வந்து என்ன பண்ணுமா, அவங்களுக்கு வழிகாட்டுமா அவங்க வந்து அந்த ஜீசஸை போய் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கில் அந்த ஒரு பையனுக்கு வந்து நடக்கும், அந்த ஹீரோக்கு வந்து நடக்கும். அவன் வந்து அந்த புதையில தேடி போகும்போது நிறையா விஷயங்கள் அவனுக்கு வந்து வழிகாட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃபோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்காக என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும். அப்படி நம்ம போக ஆரம்பிக்கும் போது நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதுக்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணணும், அதுக்காக நம்ம எந்த பக்கம் போயிட்டுருக்கோங்கிறதையும் நமக்கு காட்டும். ஸோ ஜஸ்ட் உங்களோட லைஃபோட பர்பஸை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன பர்பஸ்? இப்போ என்னோடய பர்பஸ் என்னென்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா விஷயத்தில் ஹர்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பாஸ்ட்டில் பயங்கரமான கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஸோ அதை நான் வந்து ஒரு வேல்யூவான விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு சொல்லி தரும்போது இது எடுத்துக்கிற எத்தனையோ பேருக்கு மன ஆறுதலாக இருக்கும். வாவ் சூப்பர், இப்படியுமே நம்ம பண்ணலாம். நான் வந்து ஒரு வழி காட்டுறேன், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் ஒரு வெல்கமிங் டோராக இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மேபி உங்களுக்கும் நிறைய தாட்ஸ், நிறையா வந்து பர்பஸ் இருக்கும். அது என்ன பர்பஸுங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு பர்பஸ் கண்டுபிடிங்க. அந்த ஒரு பர்பஸை நோக்கி மட்டுமே போங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே பர்பஸ் இருக்கும். பர்பஸ் இல்லாமல் இங்கே லைஃபே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே பர்பஸ் இருக்கும். சில பேர் அதை உதாசீனப்படுத்திட்டு ஓகே ரைட் இதெல்லாம் என்ன கருமத்தை அப்படின்னு போயிடுவாங்க. சில பேர் அந்த பர்பஸை நோக்கி போகும்போது லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த அடிக்ஷன் இது எல்லாத்துலேயும் நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸபிளான ஒரு விஷயந்தான். ஸ்டாப் வாட்சிங் சாஃப்ட் பான் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. லைக் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஹார்ட் கோராக இல்லாமல்
ஒரு மேலோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ ஒரு படத்தில் ஒரு இங்கிலீஷ் மூவியில் வந்து ஒரு இன்டிமேட்டான ஒரு சீன் வருது, செக்ஸ் சீன் வருது, இல்லை நம்ம தமிழ் மூவிஸில் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு சில விஷயங்கள் வருது. இது எல்லாமே சாஃப்ட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களை திரும்பியும் அந்த தப்பான ஒரு பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா ஹோப்ஃபுல்லான வழிகள் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப அறகுறையாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு லைக் வந்து ஒரு ஹீரோயின்லாம் இப்படி பண்ணுறாங்க, ஸோ நானும் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வியர் பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து வருது அப்படின்னா அதுவுமே உங்களை வந்து டைவர்ட் பண்ண தான் போகுது. என்ன ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸை நீங்கள் வியர் பண்ணுறோம், அது தப்பு கிடையாது. பட் ஒரு ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப ரொம்ப கேவலமாக பண்ணுறது வந்து அது உங்கள் விருப்பம் அப்படி நீங்கள் சொன்னாலும் அது நம்ம கல்ச்சரில் கிடையாது. தப்பு தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் டிஷர்ட் வேர் பண்ணுங்கள், ட்ராக் போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். பட் இந்த மாதிரியா ஹீரோயின்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதுக்காக நானுமே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறேன் அப்படிங்கிறது சரி ஓகே ரைட், நமக்கு அது தேவை கிடையாது. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, கெட்டுனா என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு அது தேவை கிடையாது. பட் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியா உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா இந்த விஷயம் இருக்குது, ஃபேஸ்புக் போனீங்கன்னா இந்த விஷயம் இருக்குது, ஏன் யூடியூப் வந்தீங்கன்னா இந்த விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹாட் சீன்ஸ் அப்படின்னு நம்ம தமிழ் மூவிஸில் இருக்கிறது, இல்லை இங்கிலீஷ் மூவிஸில் இருக்கிறது, இல்லை ஹாலிவுட் ஹிந்தி மூவிஸில் இருக்குது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த சாஃப்ட் ஃபான் ரிலேட்டடில் இருக்குது. ஸோ இது எதுவுமே கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம். நான் வந்து ஹார்ட் கோர் தானே அதை தானே பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கலாமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதுவுமே உங்களை தப்பான பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். ஸோ நீங்கள் வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணோம். இதை நான் வச்சுக்கிட்டு இதை நான் எலிமினேட் பண்ணுறேன்னு இந்த லைஃப்பில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கவே கூடாது. எப்போவுமே அன்பேலன்ஸ்டாக இருக்கணும் லைஃப். உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னியில் இருக்கீங்க, நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னா லைஃப் இஸ் நீட் டு பி அன்பேலன்ஸ்ட். முதல்ல எப்போவுமே இது பேலன்ஸ்டாக இருக்காது. ஓகேவா? நம்ம நிறையா விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா விஷயங்கள் விட்டு கொடுக்குறோம். அதில் மெயினாக இந்த சாஃப்ட் பானை விட்டு கொடுங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ ஒரு சின்ன போஸ்டர்ஸில் கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, கட் டவுன் பண்ணுங்கள். அது வேணாம் நமக்கு, அவ்வளோதான். ஃபோக்கஸ் இன்வர்ட் நாட் அவுட்வர்ட். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு ஜிம் போகிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் கேலிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகமாக நான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நான் மெடிடேஷன் பண்ணுறேன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் நான் மெடிடேஷன் பண்ணுறேன். பிகாஸ் இது எல்லாமே எனக்கு ஷார்ட் டேர்மில் கொடுக்குற விஷயங்கள் கிடையாது. ஏன்னா என்னோடய பிரெயின் வந்து ஷார்ட் டேர்முக்கு லைக் வந்து ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸு, பானுன்னு சொல்லி இப்படி எல்லா கேவலமான விஷயங்களையும் என் பிரெயின் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரெஷருக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிட்டனால அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் மெயினாக பண்ணுறது என்னென்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னா அது லாங் டேர்மில் எனக்கு கிடைக்கணும். இந்த ஷார்ட் டேர்மில் வச்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ். எப்போவுமே யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒருத்தன் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறான், நல்லா மெடிடேஷன் பண்ணுறான், நிறையா வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான், நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணுறான். அவனோட லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவன் ஃபேப் பண்ணுவானா, மாஸ்டர்பேட் பண்ணுவானா, பானுக்கு அடிக்டாக இருப்பானா, சிகரெட் அடிப்பானா, இல்லை வந்து தண்ணி குடிப்பானா, இல்லை கேர்ள்ஸ் எப்பவுமே அவங்க பின்னாடி சுற்றுவானா, இல்லை பானுக்கு நிறையா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவன் இது எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அவன் வந்து ஹை குவாலிட்டி விமனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பான். அவன் எதுவுமே சின்னதாக ஈஸியாக கிடைக்கிற விஷயத்தை போய் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். அவன் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிடச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லி அது பின்னாடி தான் ஓடுவான். ஸோ த திங் ஹியர் இஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். நானுமே இது ரீசெண்ட் டைமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே இதில் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. நானுமே உங்களை மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் நான் கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்களும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அதுதான். ஸோ டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்கள். உங்களோட பிரெயினை திரும்பி ரீஒர்க் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் டேர்ம் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு லாங் டேர்மில் இருக்கிற விஷயங்களுக்கு ரீஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் குக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு குக்காக இருந்தீங்க அப்படின்னா சாப்பாட்டை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். உங்களை நீங்கள் சூப்பராக உள்ளுக்குள்ளேருந்து வெளியே கிடையாது. ஒரு தப்பு நான் எப்போவுமே பண்ணியிருக்கேன், ஸ்டாப் சேசிங் கேர்ள்ஸ். நான் கேர்ள்ஸ் அதிகமாக சேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். கேர்ள்ஸ் தான் இருக்கணும், கேர்ள்ஸ் இல்லாமல் லைஃபே கிடையாது, வாழ்க்கையே கிடையாது, இவங்க தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே. கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் அவங்களையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பில்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி இருக்க டீனேஜர்ஸும் சரி, இன்றைக்கி இருக்க நிறைய அடல்ட்ஸும் சரி பண்ணுற விஷயங்கள் என்னென்னா
அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே கல்யாணம், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட வந்து ஜாலியாக ஊரை சுற்றணும், வெளியே போகணும், வரணும். ஆனால் அவன் லைஃப்பில் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவளுக்கு ப்ரையாரிட்டி தர மாட்டான். அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனை நம்பி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு அவன் ப்ரையாரிட்டி தர மாட்டான். அவனை மதிக்கவே மதிக்காத அந்த பொண்ணுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பிளாக் பண்ணிடுச்சு, பேசவே இல்லை, எதுவுமே வந்து கண்டுக்கவே இல்லை அவனை அப்படின்னா, உடனே உட்காந்து அந்த கோவத்தை கொண்டு வந்து வீட்டில் காட்டுவான். எங்கள் வீட்டில் அப்படி காட்டுவான், வீட்டில் வந்து இது பண்ணுவான், அவனே கெடுத்துப்பான், குடிப்பான், சிகரெட் அடிப்பான். கேட்டால் அந்த பொண்ணு பேசலை, அந்த பொண்ணு இப்படி இல்லை. யாரா நீங்களாம் அப்படி என்ன நானே நிறையா டைம் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா நானுமே இந்த விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ நானுமே இந்த விஷயம் நிறையா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ரியலைஸ் பண்ணுற விஷயமே, எவ்வளோ ஒருத்திக்காக நான் ஏன்டா எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாவை நான் ஏன்டா டென்ஷன் ஆகணும், என் தம்பிக்கிட்ட நான் ஏன்டா கோவத்தை காட்டணும், எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட நான் ஏன்டா கோவத்தை காட்டணும். கேவலம் ஒரு ஜென்யூனான ஒரு மேன் இப்படி பண்ணவே மாட்டாங்க. அவங்க பேசலை அப்படின்னா டேரெக்டாக நானுமே பேசாமல் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ரீசன்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. யூசி இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருங்க எப்போவுமே. நான் சொல்கிற விஷயம் அதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கும் சொல்கிறேன், பையனுக்கும் சொல்கிறேன், யாராவது பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் லெவலப் பண்ணும்போது யூசி உங்களை ஒருத்தவங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா, ஃப்ரெண்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னை மதிக்கவே கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னென்னா, அவங்க சொல்ல வர விஷயத்த நான் கேட்டுறணும். ஆனால் நம்ம என்ன விஷயம் சொல்கிறோங்கிறத அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. என்னோடய பர்த்டேக்கு விஷ் கூட பண்ண கிடையாது அவங்க. இத்தனைக்கும் அவங்களோட பர்த்டேவை நான் ஞாபகம் வச்சிருந்த அளவு கூட அவங்க என்னோட பர்த்டே ஞாபகம், ஆனால் ஃப்ரெண்டு இது அது இதுன்னு வாங்க. யூசி அன்றைக்கி அவங்க லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தாங்க அதுவுமே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்மளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு போர் அடிக்கும் போது இல்லை ஃப்ரீ டைம் இருக்கும்போது மட்டும் கால் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு, இல்லை டக்குன்னு வந்து போர் அடிச்சு, இல்லை அவங்களோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ என்ன ஏதுன்னு எதுவுமே நம்மக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோ கேவலமாக யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கேவலமான நம்ம ஆளுங்களா? நமக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாதா லைஃப்பில்? எனக்கு இதை நினைக்கும் போது என்ன நினச்சி எனக்கே ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆச்சு. இம்மீடியட்டாக நான் வந்து சொல்லலாம் கிடையாது, ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டேன், நீட்டாக பிளாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். எனக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தேவை கிடையாது என் லைஃப்பில். யூசி நான் கரியர் வைஸ் க்ரோ ஆகிட்டுருக்கேன், ஏன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் கேர்ள்ஸ்னு போனேன்னா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களை வேணான்னு நினைக்கிறவங்க, உங்களை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, அவங்ககிட்ட போய் காலில் விழுவுறது, கெஞ்சுறது, பேசுகிறது, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கணும். எப்போவுமே நமக்குன்னு ஒரு கெத்துன்னு ஒன்று இருக்கணும். யூசி நீங்கள் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கேர்ள்ஸ் வந்து 10 லெவலில் இருந்தாலும் அவங்கள 40 லெவலில் கன்சிடர் பண்ணுறது தான் இன்றைக்கான ஒரு சொசைட்டி. பட் பாய்ஸ் நீங்கள் வந்து 50 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, யூசி நீங்கள் அந்த லெவல் ரேஞ்ச் இருக்கிற பீப்புளை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிற பீப்புளை போனீங்கன்னா, மேபி நீங்கள் உங்கள் கரியர் ஓரியன்டாக, உங்கள் லைஃப் ஓரியன்டாக நீங்கள் ஓடிட்டு இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்களோட ஆள், இல்லை அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி சுற்றுறது, இதெல்லாம் தான் முக்கியம்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் இவங்களுக்கும் சத்தியமாக மேட்சே ஆகாது. யூசி நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கீங்க, இவங்க இந்த இடத்துல அப்படியே இருக்காங்க, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். அப்போ நீங்கள் பேசும்போது கூட உங்களுக்கு செட் ஆகாது. எப்படி நீங்கள் வந்து அவங்கள லைஃப்லாம் அவங்க கூட பேச முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும் போது டோன்ட் சேஸ் கேர்ள்ஸ். அட் த சேம் டைம் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்க மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகணும்னா அவங்கள பிரேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மேபி இது கேட்க டாக்ஸிக்காக இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட அது டாக்ஸிக்குங்கிறாங்க. மேபி இது டாக்ஸிக்காக இருந்தால் கூட, பட் ரியாலிட்டி வைஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க பண்ண நிறைய சாக்ரிஃபைசஸில் அவங்க இழந்த பெரிய ஒரு விஷயமாக அவங்களோட கேர்ளை சொல்லுவாங்க. பிகாஸ் அடாப்ட் ஆகாதுங்க. லைஃப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து கரியர் நோக்கி போகும்போது அதை பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா சத்தியமாக செட் ஆகுது. பழகிட்டீங்க, லவ் பண்ணிட்டீங்க, ஓகே ரைட், எல்லாமே ஓகே தான். வெளியே உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வயசில் கேர்ள்ஸை சேஸ் பண்ணாதீங்க. ஒரு பில்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். 1 இயர் 2 இயர் உங்களை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பில்ட் ஆனதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பர்சனாக நீங்கள் வெளியே வர்றதுக்கப்புறம் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிற விமனும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு குவாலிட்டியான விமனாக இருப்பாங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு தரதெல்லாம் இந்த மாதிரியான பீப்புளாக இருப்பாங்க. மேபி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண அதுக்கேட்ட குவாலிஃபைடான பீப்புள் உங்கள் கண்ணில் பட ஆரம்பிப்பாங்க. அது பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் யாராக இருந்தாலுமே உங்கள் கண்ணில் பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி லைஃப் ஆளும்போது லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக சீரியஸாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில்
லிட்டரலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறேன். நான் வந்து எனக்கும் கீழே லெவலில் இருக்கிற பொண்ணுங்களை போயிட்டு நான் வந்து அப்படியே சேஸ் பண்ணி பேசும்போது மேபி அவங்களுக்கு 2 நாள் 3 நாள் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. 4வது நாள் 5வது நாள் அவங்களுக்கு எனக்கும் சத்தியமாக செட் ஆகலை. லிட்டரலாக செட் ஆகலை. அவங்க மைண்ட் செட் வேறையாக இருக்குது, என் மைண்ட் செட் வேறையாக இருக்குது. அப்படிங்கும்போது சுத்தமாக அவங்களுக்கு எனக்கு செட்டே ஆகலை. ஆரம்பத்தில் செட் ஆகலாமா, அதெல்லாம் சுத்தமாக செட் ஆக கிடையாது. இதனாலே அவங்க என்னவோ பெரிய ஒரு தான் வந்து பெரிய ஆள் மாதிரி, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியும், நம்ம ஏதோ அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறனால நம்ம ஏதோ கேவலமாக போயிட்ட மாதிரியும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் பொண்ணுங்களையும் தான் இருக்காங்க. ஓகே, பொண்ணுங்களில் சூப்பரான விமனும் இருக்காங்க, அட் த சேம் டைம் இந்த மாதிரியான பீப்புளும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் அவங்க லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள அவாய்ட் பண்ணுறது, வேணான்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கங்க. ஸோ இதை பற்றி இன்னொரு டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். பட் போதும், எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே லைவில் நம்ம பேசுவோம் நிறையா. உங்களோட பிரெயினை டீசெக்ஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டீனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை யங் ஏஜ் அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து ஒருத்தவங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. பான் மூவிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. இது எல்லாமே நீங்கள் நோன்னு சொன்னால் தான் உங்கள் லைஃப்பில் எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான பெரிய பெரிய விஷயங்கள், மாற்றங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் நோ சொல்கிறதுக்கே பயப்படுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நோ சொல்கிறதுக்கே பயப்படுறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கவே நடக்காது. ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த வீடியோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன்னு சொல்ல விரும்பல. நான் சொன்ன விஷயங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படிங்கிற இந்த நோட்டோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. லவ் யூ காய்ஸ்.